நம்மில் பல பேர் ஒரு நிலத்தை வாங்கின உடனே பத்திரம் பதிவு பண்ணியாச்சு, இனிமே இந்த இடம் நமக்கு தான் சொந்தம் நிம்மதி ஆயிடுறாங்க. ஆனா உண்மையான வேலையை அங்கதான் ஆரம்பிக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? வணக்கம், ஜிஎல் ப்ராப்பர்ட்டிஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பத்திரம் மற்றும் நிலத்திற்கு முழுமையான உரிமை கிடையாது, பட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஜிஎல் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம பார்க்க போறது ஆனா என்ன, அதுல இருக்கும் 8 முக்கியமான வகைகள் என்ன, பட்டாவுக்கும் கூட்டு பட்டாவுக்கும் என்ன சம்பந்தம், இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பத்திரம் பிஎஸ் பட்டா. பத்திரம் இது பதிவுத்துறை ரெஜிஸ்ட்ரேஷன் டேபிட் சார்ந்த ஆவணம். நீங்க காசு கொடுத்து இடத்தை வாங்கினதற்கான ரசீது மாதிரி இது. பட்டா இது வருவாய்த்துறை ரெவென்யூ டேபிட் சார்ந்த ஆவணம். இதுதான் நில உரிமை ஆவணம். இன்னைக்கு தேதிக்கு அரசு பதிவேட்டுல அந்த நிலம் யார் பேர்ல இருக்கோ அவங்க தான் உண்மையான ஓனர். பட்டாவின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் பட்டா. பட்டால மொத்தம் 8 வகை இருக்கு. அது ஒவ்வொன்றும் யாருக்கு எதுக்காக கொடுக்கறாங்கன்னு ஜிஎல் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா தெளிவா தெரிஞ்சுக்குவோம். 1. யூடிஆர் பட்டா 1979 1989 வரைக்கும் தமிழகம் முழுக்க நேரடி கள ஆய்வு செஞ்சு பழைய கணக்குகளை கம்ப்யூட்டர்ல ஏத்துனாங்க. அதுதான் யூடிஆர் பட்டா. இன்னைக்கு நாம ஆன்லைன்ல எடுக்கிற பட்டா பெரும்பாலும் இதுதான். இதுல உங்க பேர், அப்பா பேர் சரியா இருக்கான்னு இப்பவே செக் பண்ணிக்கோங்க. 2வது நத்தம் பட்டா, தோராயன் தூய பட்டா. நம்ம ஊர்ல பழைய குடியிருப்பு பகுதிகள் தான் நத்தம். இதுல 2 ஸ்டேஜ் இருக்கு. இதை எளிமையா புரிய வைக்கணும்னா, ஒரு கல்யாண பொண்ணு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்க, அதுதான் தோராய பட்டா. இதுல பிழைகள் இருக்கலாம். மேக்கப் எல்லாம் போட்டு தவறுகளை சரி செஞ்சு அழகா வருவாங்க இல்லையா, அதுதான் தூய பட்டா. பல பேர் தோராய பட்டா வந்ததும் அப்பாடா பட்டா கிடைச்சிருச்சுன்னு விட்டுறாங்க. அது தவறு. அதுல அளவு சரியா இருக்கான்னு பார்த்து தூய பட்டா வாங்குறது தான் புத்திசாலித்தனம். 3 ஏடி கண்டிஷன், 4 நில ஒப்படை பட்டா, ஏடி கண்டிஷன் மற்றும் நில ஒப்படை பட்டா. இது அரசு இலவசமா மக்களுக்கு கொடுக்கிற நிலம். ஆதி திராவிடர் மக்களுக்கோ, முன்னாள் ராணுவ வீரர்கள் அல்லது திருநங்கைகளுக்கோ கொடுப்பாங்க. முக்கிய குறிப்பு, இந்த நிலத்தை குறிப்பிட்ட காலத்துக்கு யாருக்கும் விற்க முடியாது. மீறி வித்தாலும் அது செல்லாது. வாங்குறவங்களும் ஏமாறுவீங்க, ஜாக்கிரதை. 5ஆம் டிஎஸ் எல்ஆர் பட்டா. இது சிட்டி லிமிட்ல வர்றது. நகராட்சி, மாநகராட்சி பகுதிகளில் நிலத்தோட மதிப்பு அதிகம் இல்லையா, அதனால ஒவ்வொரு அடியையும் துல்லியமா அளந்து கொடுப்பாங்க. இது பட்டாவுக்கு இணையான பவர்ஃபுல் ஆவணம். 6. தூசி பட்டா, டூசி பட்டா. இதை மரப்பட்டான்னு சொல்லலாம். அரசு நிலத்தில் இருக்கிற புளிய மரம், பனை மரத்தை மட்டும் நீங்க அனுபவிச்சுக்கலாம். ஆனா நிலம் உங்களுக்கு சொந்தம் இல்ல, மரத்தோட மகசூல் மட்டும்தான் உங்களுக்கு. 7. கூட்டுப்பட்டா. இது கொஞ்சம் சிக்கலான விஷயம். உதாரணமா, ஒரு பெரிய கேக்கை 4 பசங்க கிட்ட கொடுத்து நீங்களே பிரிச்சுக்கங்கன்னு சொல்ற மாதிரி தான் இது. நிலம் 4 பேர்ல இருக்கும். ஆனா யாருக்கு எந்த மூளை, எவ்வளவு அளவுன்னு அதுல இருக்காது. கூட்டுப்பட்டாவை விட தனிப்பட்டாதான் எப்போதுமே சிறந்தது. 8. தனிப்பட்டா. இதுதான் இருக்கிறதுலேயே பெஸ்ட். நிலம் உங்க பேர்ல மட்டும் இருக்கும். அளவு, வரைபடம், எஃப்எம்பி எல்லாம் தனியா சப்டிவிஷன் ஆகி இருக்கும். எந்த வில்லங்கமும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். ஜிஎல் ப்ராப்பர்ட்டிஸ் நேயர்களுக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ். நிறைய பேர் சொத்தை விற்கும் போதோ இல்ல கடன் வாங்கும் போதோ தான் பட்டால பேர் தப்பா இருக்குன்னு பதறுவாங்க. அப்போ அவசரமா ஓடினா செலவும் அதிகம், மன உளைச்சலும் அதிகம். ரயில்வே தக்கல் டிக்கெட் மாதிரி எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதனால இப்பவே உங்க வீட்டு ஆவணங்களை எடுத்து பாருங்க. சின்ன பிழை இருந்தாலும் உடனே சரி செய்யுங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா, இல்லப்பட்டா பேர் மாற்றம் செய்யணும்னா தாராளமா ஜிஎல் ப்ராப்பர்ட்டிஸை அணுகலாம். சொத்து விவகாரங்கள் தெளிவும் நம்பிக்கையும் வேண்டும்னா ஜிஎல் ப்ராப்பர்ட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.